பிரைஸ் காட். சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, காலமே தேவ சமூகத்திலே வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். வர வேண்டியவர்களையும் ஆண்டவரே, மூலமாய் பார்க்கிறவர்களையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இரத்த தாழ்ச்சையும். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசு மக்களா, செலுவாயிட்டு இயேசுவின் சீர் போராட்டம் செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை கூறுதான் ஓலை பீடித்து ஆட்பரிப்பார் சிங்காசன முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமையென்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆதிமாயிலோ மறுமாயிலோ லாசரு போன்று வேண்டவர்கள், யாசித்தாரோ ஓசித்தாரோ விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இனி இவர்கள் பசியடையா, இனி இவர்கள் அகமடையா, இயலாகிலோ கடலாகிலோ வேதனையை அழிப்பதில்லை, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டினார் இவர் கண்ணீரை அற அகற்றே உடைத்த
மகிழ்வார் இந்த ஊற்றுக்கே அள்ளி பெருக இயேசு தாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் வேதை தலைவனம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் வேலை தலைவனம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவனம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவனம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஹல்லேலூயா 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 மனசதல விகன மரதியாரமா ஓடபரி கதர சதல விகன மரதியாரமா ஹல்லேலூயா சிவன மலகதன ஹல்லேலூயா மரமரதியன மரமனரி கதர ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. ஆமாண்டவரே ஸ்தோத்திரமுடைய கிருபை கரம் எங்களோடு கொண்டிருந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் புதிதாக இருக்கிற புதிய கிருபையை கொஞ்சம் எங்க மேல வச்சு எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்க அருமையான ஸ்தோத்திர கரங்களை எங்களுக்கு முன்பாக நீட்டும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா ஆராதனை ஆராதனை சப்பாவுக்கு ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை தேவதேவனுக்கு ஆராதனை ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா ஆராதனை ஆராதனை ஏசப்பாவுக்கு ஆராதனை 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 தேவதேவனுக்கு ஆராதனை ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கண்டாரே நடனத்தோடு ஆராதனை செய்து மகிழ்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடனத்தோடு ஆராதனை செய்து மகிழ்ந்தார். ஆராதனை ஆராதனை சப்பாவுக்கு ஆராதனை எல்லாம் சொல்லுமா அவே ஆராதனை ஆராதனை தேவதேவனுக்கு ஆராதனை ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா ஆராதனை பாத்திரவாருமையா ஆராதனை தீபமே வாருமையா நன்மைகளை அறுத்துவிட்ட ஆராதனை நல்லவிடம்
பலிபீடத்தை ஏற்றுக்கொண்ட ஆராதனை, பங்குகளை அறுத்துவிட்ட ஆராதனை, பலிபீடத்தை ஏற்றுக்கொண்ட ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தேவதேவனுக்கு ஆராதனை, ஆராதனை, பதினவாருமையா, ஆராதனை, தேவதேவாருமையா, ஆராதனை, பதினவாருமையா, ஆராதனை, தேவதேவாருமையா, அவர்களை பரிகரித்த ஆராதனை, பாரங்களை ஏற்றுக்கொண்ட ஆராதனை, அவர்களை பரிகரித்த ஆராதனை, பாரங்களை ஏற்றுக்கொண்ட ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை, அதிரவாருமையா, ஆராதனை, இவமே வாருமையா, ஆராதனை, அதிரவாருமையா, ஆராதனை, இவமே வாருமையா, அப்போஸ்தலர்களாக ஆராதிக்கையில் மர கட்டுகள் அகற்றவே, அப்போஸ்தலர்களாக ஆராதிக்கையில் மர கட்டுகள் அகற்றவே, ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தேவதேவனுக்கு ஆராதனை, ஆராதனை, ஆதிரவாருமையா, ஆராதனை, தேவமே வாருமையா, ஆராதனை, ஆதிரவாருமையா, ஆராதனை, தேவமே வாருமையா, சாத்தானை நடுக்க வைக்கும் ஆராதனை, சத்துருவை முறியடிக்கும் ஆராதனை, இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கும் ஆராதனை, சத்துருவை முறியடிக்கும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தேவதேவனுக்கு ஆராதனை, ஆராதனை, அதிரவாருமையா, ஆராதனை, தெய்வமே வாருமையா, ஆராதனை, அதிரவாருமையா, ஆராதனை, தெய்வமே வாருமையா, சபை நடுவே கர்த்தருக்கு ஆராதனை, தேவனோடு தூதரோடு ஆராதனை, சபை நடுவே கர்த்தருக்கு ஆராதனை, தேவனோடு தூதரோடு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தேவதேவனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஏசப்பாவுக்கு ஆராதனை,
அப்பாவுக்கு ஆராதனை 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 தேவதேவனுக்கு ஆராதனை ஆராதனை ஆதிரவாருமையா ஆராதனை தீபதேவாருமையா ஆராதனை ஆதிரவாருமையா ஆராதனை தீபதேவாருமையா ஆராதனை ஆதிரவாருமையா ஆராதனை தீபதேவாருமையா. Hallelujah, 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 hallelujah. Ora balagana shandara vigala balagana dīvame varumaya எங்கள் தீபமே வாருமையா இயேசுராஜனே வாருமையா ரமணனா ரமண ஷாதனரி கந்தர விலாட கதர ஈசந்தர விகாரவ ஷாரவனதுனா ஆமென் ஹalleluya ora marishara vinara vasandara நன்றி சொல்றப்பா. தொடர்ந்து உடைய சமூகமானது எங்களோடு தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். உங்க அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எல்லா மகிமை கரத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கனமகிமை துதி ஸ்தோத்திரமெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். மீட்பரே சுமலத்தால் படி கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. செக் பண்ணிக்க. நாம் இந்த நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம். ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே 31ஆம் அதிகாரத்தை படித்தோம். அந்த அதிகாரத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். பிரித்தால் ஒரு பகுதி ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அல்லது அட்வைஸுகள், வார்த்தைகள், அதை நம்ம தனியாக பார்த்தோம். 1 to 9 வசனங்கள் வரை ராஜாக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். அதே சமயத்தில் ஸ்தோத்திரம் அடுத்தது அந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயினுடைய காரியங்கள் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த 10ஆம் வசனம் மேற்கொண்டு அதை நமக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் தொடர்ந்து வசனத்தை நாம் கவனிப்போமானால் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை குறித்து சில காரியங்களை நாம் ஸ்தோத்திரம் படிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் 10ஆம் வசனம் படிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்ல வாங்கிட்டு வாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்கள், அதில் என்ன சொல்றாரு பாருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததாக இருக்கிறது. சொல்லுங்க, என்னவாக இருக்கிறது?
உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்திரீ, அவளை குறித்து சில அந்த குணசாலியான ஸ்திரீ என்னென்ன காரியங்களை அவங்க கொண்டு வரான்னு சொல்லி, அவளுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டான்னு சொல்லி வரிசையாக சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, வரிசையாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமாம், கவனிங்க, அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அவருடைய ஒரு வித்தியாசமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திர நீதிமொழிகளில் இந்த 10ஆம் வசனம் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஒரு வித்தியாசமான அந்த 2ஆம் பகுதியிலே 10லேருந்து 31 அதில் படிக்கிறோம். அதில் ஒரு 22 வசனங்களில் ஸ்தோத்திரம் இந்த பெண்ணை குறித்து அவளுடைய ஒரு கவிதையாக அதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தரை பாடுகிற ஒரு நல்ல ஒரு பாடல் போன்று அவளுடைய சரித்திரத்தை, ஒரு ஸ்திரீயினுடைய ஒழுங்கை அந்த இடத்துல கொண்டு வராங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா அது எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை 31ஆம் அதிகாரத்தில் ஒரு குணசாலியான பெண் ஸ்தோத்திரம் எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் அவங்க குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும், கர்த்தருக்கு மகிமையான காரியமாக அவர் எப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்தோத்திரம் அதில் முக்கியமாக என்ன செய்யப்படுகிறது, நம்பகமானவள். ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. அவள் நம்பகமானவள். அவள் கணவனின் இருதயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாள். ஸ்தோத்திரம். அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நன்மையே செய்யப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறாள் என்கிற அந்த 11, 12, 10 குணசாலியான ஸ்திரீன்னு சொன்னோம்ல. குணசாலி என்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு ஹெட்டு, அதுக்கு கீழே அந்த குணசாலிக்கு என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். 10, 11, 12 படிக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அதில் ஸ்தோத்திரம் அவளுடைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். படிங்க. அதான் அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இந்த குடும்பங்கள் வளராமல் இருக்கிறதுக்கு காரணமே ஒருத்தருக்கு என்ன செய்யலை, புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. அந்த ஒரு இதனால உண்மையாக சொன்னால் 2 பேரும் ஒருத்தருக்கு கடிந்து பட்சித்து சாபங்களை அள்ளி குவித்து கொள்ளுகிறார்கள். மனதளவில் சோத்திர இவன் தொலைந்தால் போதும், இவள் தொலைந்தால் போதுங்கிற மாதிரி எந்த குடும்பத்தில் வருதோ அது அவ்வளோதான். உயிருள்ளோன்னு பெயர் கொண்டு செத்தவங்களாக இருக்கிற அந்த அனுபவத்துக்கு தான் அது அடையாளம். சோத்திர இந்த மாதிரி ஒரு உருமனக்கேடு எந்த குடும்பத்தில் வருதோ அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அது எப்போதும் வளரவே வளராது, அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்கிறதே ஆச்சரியம். சில நேரங்களில் அது அப்படியே இருக்கிறதே ஆச்சரியம். சோத்திரம் மேலே மேலே பிசாசானவன் பல போராட்டங்களை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே இவள் சொல்லுகிறாள், நல்லா கவனிங்க, அவள் இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை, புருஷனுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாள். ஒரு நல்ல குணசாலியான ஒரு பெண் இருப்பானால் புருஷனுடைய இருதயத்துக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவள் தான் குணசாலியான பெண். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையில் வளரணும். ஸ்தோத்திர அப்படி ஸ்தோத்திர அந்த 2 வசனங்களையும் ஒரு நம்பகமானவள் என்று, கணவனுக்கு நம்பகமானவள் என்று நம்ம பார்க்கிறோம். அவள் அந்த அளவுக்கு அப்படி நம்புறதுனால அவளுடைய இருதயம் ஸ்தோத்திர புருஷனுடைய இருதயம் அவளை நம்புறதுனால அவன் சம்பத்து குறையாமல் இருக்கான். பார்த்தீங்களா, அவன் சம்பத்து குறையாமல் இருக்கான். ஸ்தோத்திர இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒரு செழிப்பு வேணும்னா ஸ்தோத்திரம் அது செழிப்பு எங்கேருந்துங்க வரும்? நம்ம இருக்கிற இருப்பில் தாங்க இருக்குது, நம்ம குணத்தில் தான் அந்த சம்பத்து கூட இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, அது அவ்வளோதான் எங்கள் விதி அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு மனுஷன் அமைகிறானோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பல நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுகிறதா இருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 13லேருந்து 19 வரைக்கும் அவன் சொல்கிற அந்த காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் அடுத்தது உழைப்பாளி
சோத்திரம். காலமே எழுந்து குடும்பத்துக்கு ஆகாரம் தயார் செய்வதும் காரியங்களில் கவனமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதுவும் பாருங்கள், 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ படிங்க பார்க்கலாம். 13 முதல் 19 வரை படிங்க. அது ஒரு பாட்டு தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அவளுடைய உழைப்பை அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லுகிறார். படிங்க பார்க்கலாம். ம் 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 மைக் கொடுப்பா. ஹல்லேலூயா. அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். பாருங்கள், அவளுடைய உழைப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குணசாலியான பெண்ணும் அவள் அமைதியாக இருக்க மாட்டா. அடுத்தது அவள் தூங்க மாட்டா. அவள் ரெஸ்ட் எடுக்கிறத விரும்ப மாட்டா. அவள் காலை முச்சிடும் நல்ல ஒரு உழைப்பாளியாகவே அவள் காணப்படுகிற அந்த அருமையை இந்த இடத்துல அருமையாக கொண்டு வராங்க. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த அருமையான மகளுக்குள் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் அவளை கொண்டு செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே உழைப்பாளி, அந்த பெண் ஒரு உழைப்பாளி. குணசாலியான பெண் எங்கே இருக்காலோ அந்த பெண் ஒரு உழைப்பாளியாக இருக்கிறாள். ஸ்தோத்திரம். கடுமையான எந்த வேலையும் அவர் எடுத்து போட்டு செய்யக்கூடியவளாக இருக்கிறார். என்னால் இது முடியாது இது முடியாதுன்னு சொல்கிறேன்னா அவங்களால நமக்கு தரித்திரம் தான் உண்டாகுமே தவிர அவங்களால ஒரு நன்மை கிடைக்காது. ஸ்தோத்திரம். எந்த வேலையும் செய்ய முன்னிக்கிறா பார்த்தீங்களா, அவள் தான் குணசாலியான பெண். எந்த ஒரு இடத்துலையும் என்னால் முடியாதுன்னு ஒரு வார்த்தை எங்கே விழுதோ அந்த இடத்துல தெய்வமே துக்கப்படுகிறார். தெய்வமே துக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். சில இடங்களில் மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்கும், கொழுந்தனார் பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன செய்வாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லி நிற்பாங்க. அப்படிலாம் நிற்கும்போது அந்த இடத்துல சாபங்கள் தான் வரிசையாக வந்து விழும். இதை அவள் செய்ய மாட்டாலாம், இதை அவள் பண்ண மாட்டாலாம், இவன் போக மாட்டாலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க வரிசையாக சாபத்தை கொண்டு வந்தால் குவிப்பாங்க. அப்போ அந்த குடும்பங்களில் எங்கேருந்து ஆசீர்வாதம் வெளிப்படும்? யோசிச்சு பாருங்கள். ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்தால் தனக்கு என்னதான் போராட்டம் இருந்தாலும் தனக்குள்ளே அடக்கி கொள்வாள். தனக்குள்ளே அடக்கி கொள்வாள். அவள் தான் குணசாலி. ஸ்தோத்திரம். இப்போ உதாரணமாக வச்சுங்களேன், சில பெண்களுக்கு ஸ்தோத்திரம் சில வேலைகளை செய்வதற்கு அவங்களால மாத்திரம்தான் முடியும். அதே சமயத்தில் அவங்களால முடியாத சூழ்நிலை. அவங்களாம் தெரியுமே பலவீன பாண்டம். அவங்கெல்லாம் பலவீன பாண்டம். சில பிரச்சனையோடு இருப்பாங்க. அதனால் வயிற்று வலிம்பாங்க, அதும்பாங்க, இதும்பாங்க, பல போராட்டத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் சில இடங்களில் இதை அறிவிக்க முடியாது, இந்த மாதிரி வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது. அதனால் அந்த வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குணசாலியான பெண் அந்த வார்த்தையை உச்சரிக்க பயந்து அவன் என்ன செய்கிறான், அந்த வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த வேலையை செய்வான். சோத்துறேன். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இது நிறைய இடங்களில் இப்படி ஒரு காரியம் வந்தாலே அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை தொடவே மாட்டாங்க. சோத்துறேன். அவ்வளோதான். சோத்துறேன். ஸ்டாப் பண்ணால் அவ்வளோ முடிச்சு. அந்த மாதிரி சாக்கு போக்கு கிடைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. சாக்கு போக்கு கிடைச்சதும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பச்சையாக சொல்லுவாங்க. பச்சையாக சொல்லி ஆச்சா உச்சா அப்படி இப்படி எனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் குணசாலியான பெண் எல்லாத்தையும் கொஞ்சம் மறைச்சி தான் வைப்பாள். அவளுடைய விசேஷமான காரியங்கள் எல்லாம் அவள் மறைச்சி தான் செயல்படுவாள். சோத்துற அது அப்படி ஒரு குணசாலியான பெண்ணுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி குணசாலியான பெண் வளர்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் குறைவு தான். குறைவு. எல்லாருக்கும் தம்பட்டை அடித்து தண்டரை அடித்து நான் அப்படி, அதனால் இன்றைக்கி இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் இப்படி இந்த வேலையை பண்ண மாட்டேன் என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குணசாலி அப்படி சொல்ல மாட்டான். அதை தன் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாள். மனசுக்குள்ளேயே வச்சு பரவாயில்ல இன்றைக்கி பண்ணுறேன்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாள். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்வாள். தன் வேலை என்னவோ அதை கரெக்டாக முடிச்சிடுவாள். அது குணசாலியான பெண்ணுக்கு மாத்திரம்தான் அந்த அறிவு வரும். மீதி மற்றவங்களுக்கெல்லாம் இந்த அறிவு வராது.
அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அதை சுட்டி காட்டி ஏதோ ஒரு பலவீனம்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு குணசாலி ஒதுங்க மாட்டான். அந்த கட்டாயமாக அவன் வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்வான். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி சிலருக்கெல்லாம் தெரியாது. சிலர்லாம் ஸ்தோத்திரம் சில ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்க அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லும்போது அவங்க அதில் பப்ளிக்காக அதுக்கு ஒரு நாளே ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு நாளே ஒதுக்கி அதுக்கு ஒரு 3 நாள் ஒதுக்கி ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் இப்போ இல்லை. இப்போ ஒரு சில வீடுகளில் இன்னும் இருக்குது. அப்படி இன்னும் ஒரு சில வீடுகளில் இன்னும் அப்படி இந்த பாரம்பரியத்தை கை கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அரசாங்க வேலையில் உள்ளவங்க அப்படி பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்துலலாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இருந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு உலக்கையை போட்டு அப்படி வச்சுக்கிட்டு பாயை போட்டுக்கிட்டு உக்காந்துருவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் கொடுமை பாருங்கள். ஒரு உலக்கையை போட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு வழக்கமான தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துருவாங்க. கேட்டால் 3 நாளைக்கு வெளில போக மாட்டாங்களாம். இது என்ன கொடுமை பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பெண்கள் ஆண்களும் ஒன்றும் சொல்லி சில விஷயம்லாம் வந்ததுனால இன்றைக்கி எல்லாரும் ஆண்களை போல பெண்கள் ஆயிட்டாங்க. அதனால் ஸ்தோத்திரம் எல்லா விஷயங்களையும் அதுக்காக சில உபகரணங்களையும் கொண்டு வந்து அந்த ஸ்தோத்திர காரியங்களை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ நல்ல விளம்பரங்கள் மூலமாக அதை இதை சொல்லி ஏதோ பண்ணுறாங்க. சரி இருக்கட்டும். அப்போ இந்த குணசாலியான பெண் தன் வேலை எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவள் வந்து காலமே எழுந்து அவன் அந்த வீட்டு காரியங்கள் எல்லாம் அப்படி ரொம்ப கவனமாக இருக்கிறா பாருங்க. ரொம்ப கவனமாக இருப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் இன்னொரு வசனம் படிங்க. 16 24 வசனம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஞானம் உள்ளவள் தன் வேலையை ஞானமாக ஸ்தோத்திரம் நிர்வாகித்து சில நிலங்களை வாங்கி தோட்டங்களை அமைத்து என்ன செய்கிறார், ஆடைகளை தயார் செய்து அந்த மாதிரி சில வேலைகளெல்லாம் அவன் பண்ணுறான். ஸ்தோத்திரம். அந்த குடும்ப வளர்ச்சிக்கே மெயின் காரணம் அவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடும்ப வளர்ச்சிக்கே மெயின் காரணம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 24 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஓகே, பாருங்கள். இந்த அருமையான வசனங்கள்லே நாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ அருமையாக அவளுடைய ஸ்தோத்திரம் நிலபலங்களை வாங்குறது, அதை பயிர் பண்ணுறது, ஸ்தோத்திரம் தொழில்களை நிறுவுவது, அந்த தொழிலை நல்லா செய்து அதிலேருந்து ஒரு மகசூல் எடுப்பது, இந்த நிறைய விஷயங்களில் அவள் ஈடுபட்டு ஸ்தோத்திரம் அந்த குடும்ப வளர்ச்சிக்கே அவள் தான் காரணம். அதுக்கு தான் சாலமன் வந்து கடைசி அதிகாரத்தில் இதை கொண்டு வராரு. ஆனால் 14ஆம் அதிகாரத்திலேயே ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லி அதில் 14ஆம் அதிகாரத்திலே அதை கொண்டு வந்துடுறாரு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர் எழுதின 3000 நீதிமொழிகளில் இது ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நீதிமொழிகள் என்று சொல்லலாம். ஒரு ஸ்திரியை குறித்து இந்த அளவுக்கு அவர் வர்ணித்து ஸ்தோத்திரம் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அப்படி ஒரு ஸ்திரீயை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அப்புறம் பல ஸ்திரீ வந்தோன்னா அவர் என்ன செஞ்சாருன்னு தெரில. அவர் நிறையா பிரச்சனையில் அகப்பட்டிருப்பார். ஆனால் பாருங்கள், இந்த ஒரு ஸ்திரீ வரும்போது, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அப்படி வரும்போது அந்த குடும்பம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். ஸ்தோத்திரம். இப்படி அவள் நல்லா வளர்ச்சி அடைகிறாள். குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகுது. பிஸ்னஸ் மாதிரி பல விஷயங்களை பண்ணுறா. தோட்டங்களை வைக்கிறா. ஸ்தோத்திரம். புடவைகளெல்லாம் நெய்கிறா, அதை கொண்டு போய் விற்கிறா. அப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் செய்கிறாள். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு ரொம்ப மதிப்பு, அதிகமாக மதிப்பு. புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு. ஸ்தோத்திரம். இழையா ஸ்தோத்திரம். புருஷன் எங்கே போனாலும் என்ன தோட்டம்லாம் வச்சுருக்கிறியாம,
எப்படி உன் தோட்டம்லாம் பயங்கரமான தோட்டம்லாம் வாங்கிக்கிறீங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவன் புருஷனை வந்து கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு பெரிய ஒரு ஆளாயிட்டார். சோத்திரம். அடுத்தது இவன் நல்ல புடவைகளெல்லாம் நெய்து பெரிய பெரிய கம்பளங்கள், கம்பளி போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி அதை கொண்டு சர்ச் பண்ணுறது. அப்போ புருஷன் அதுக்கு ஸ்தோத்திர பெரிய பெரிய வியாபாரிகளை சந்தித்து அதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறது, அது ஒரு பெரிய ஒரு காரியம். அதனால் தேசத்தின் மூப்பர்கள் அவனை ஆச்சரியத்தோடு அவனை பார்க்குறாங்க. என்னடா இப்படியோ இருந்த, இப்போ என்னடா இப்படி ஆயிட்ட, நல்ல வளர்ச்சி அடைகிற, நல்ல அருமையாக வளர்ற, எங்கேருந்து இதெல்லாம் உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் கண்டிப்பாக ஸ்தோத்திரம் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம்தான் அந்த ஸ்தோத்திரம் மனைவியினுடைய அந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், அடுத்த வருஷத்தை வந்து படிங்க பார்க்கலாம். அவன் வந்து 26ஆம் வசனம் படிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலருக்கு நாவின் கீழே விஷம் இருக்கும், ஆனால் இவளுக்கு நாவின் கீழே என்ன இருக்கு? நாவின் கீழே இவளுக்கு என்ன இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நாவின் மேல் இருக்கிற தயவுள்ள போதகம், நாவின் கீழே இருக்கிறது தான் விஷம், ஆனால் நாவுக்கு மேலே இருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். நாவின் மேலே என்ன இருக்கு? தயவுள்ள போதகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாவின் கீழ் என்று சொல்லும்போது அது ஒரு விஷம் நிறைந்த ஒரு காரியம். அது வந்து எவ்வளோ மனுஷர்கள் மத்தியில் அது இன்னும் இருக்குது. ஸ்தோத்திரம். நல்லா பேசுவாங்க, திடீர்னு விஷம் மாதிரி மாறிடுவாங்க. விஷமான வார்த்தைகளை, விஷம்பமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் இங்கே ஸ்தோத்திரம் இவ எப்போதுமே தன் வாயை ஞானம் விளங்க திறப்பானாம். ஆமாம், இவ நல்ல பேர் பெற்றவ பாருங்க. எல்லாருக்கிட்டையும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இவ நிறைய இடம்லாம் வாங்கி பயிர் பண்ணுறா, அடுத்தது நிறையா ஜவுளி வியாபாரம் பண்ணுறா. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் இவளுக்கு நல்ல பேச்சு வார்த்தைகள் இருக்குது. புருஷன் வந்து அந்த காரியத்தை தேசத்து மூப்பர்கள்ட்ட போய் சந்தித்து அதெல்லாம் பேசுகிறார். பேசி இந்த மாதிரி எங்களுடைய வியாபாரம் அப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவள் ஸ்தோத்திரம் 27ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவள் சோம்பலின் அப்பத்தை சாப்பிடாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். ஸ்தோத்திரம். அந்த வேலை இந்த வேலை இருந்தாலும் தன் வீட்டு காரியத்தில் கவனமாக இருக்கிறாள். சில பேர் நான் அந்த வேலை செஞ்சேன், அதனால் எனக்கு இப்போ இந்த வீட்டு காரியத்தை என்னால் பார்க்க முடியாது, என் புள்ள காரியத்தை நான் பார்க்க முடியாது, என் புருஷன் காரியத்தை பார்க்க முடியாது. நீ பார்க்கலன்னா வேற வச்சு பார்த்துட்டு போகிறா. அதான் பிரச்சனையே. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, மனைவியானவள் தன் சொந்த புருஷனை எந்த இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் சில இடங்களில் சோத்திரம் சில மனைவிமார்கள் உண்மை இல்லை. சோத்திரம் புருஷனை கவனிக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறான், ஆனால் புருஷனை கவனிக்கிறது இல்லை, புருஷனை அம்போன்னு விட்டுறது. சோத்திரம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது இல்லை. சோத்திரம் அவனுக்கு ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுக்கறது இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இல்லை, அவனுக்கு எந்த உதவியும் இல்லாமல் போனால் அப்புறம் நீ எதுக்கு இந்த வீட்டுக்குன்ற? சோத்திரம் நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு சொல்லுங்க. அவன் தனியாக இருக்கக்கூடாது தானே உன்னை கொண்டு போய் இணைக்கிறாரு கடவுள். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. புருஷன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு மனைவியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அந்த மனைவி நிறைய நேரங்களில் புருஷனுக்கு எந்த வகையிலுமே என்ன செய்யலை, உதவியாக இல்லை. அப்போ எப்படிங்க அந்த புருஷன் இருப்பான்? அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் ப்ராப்ளமே அதுதான். அந்த வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வரத்துக்கு மெயின் காரணம் என்னன்னா, என்னைக்கு தன் மனைவி வந்து தன் புருஷனுடைய கடமையை மீறாலோ அன்னைக்கு புருஷனும் மீறிடுவான். அதுதான் இப்போ எல்லா குடும்பத்திலையும் நடக்குது. இதுக்கு மெயின் காரணம் புருஷனே கிடையாது. ஆனால் மனைவிமார்கள் தான் இந்த இடத்துல ஓட்டை விட்டுடுறாங்க, கோட்டையும் விட்டுடுறாங்க. சோத்திரம். பார்த்தீங்களா? மனைவிமார்கள் சரியில்லை. அந்த இடத்துல வந்து புருஷனை கவனிக்க வேண்டிய முறையில் கவனிக்கலை. நாளாகும்போது அலட்சியமும் நிர்விசாரமும் அவங்க தலையில் குவிச்சு அவங்க என்ன பண்ணுறதில்ல, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போகிறாங்க. சோத்திரம். அவனுக்கு என்ன நேரத்தில் என்னென்ன தேவைப்படுன்னு எவனுக்கு தெரியும்? மனைவிக்கு தானே தெரியும். சொல்லுங்க, மனைவிக்கு தானே தெரியும். கட்டுனதுலேருந்து நீ பார்க்குறீல, அவன் ஹேபிட் என்னன்னு பார்க்குறீல, அப்போ அவனுடைய காரியத்தை நிறைவேற்ற தானே அந்த வீட்டில் இருக்க. இல்லைன்னு நீ தண்டக்கல் தானே. நீ தண்டக்கல்லாம் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். நீ ஆகாதவள், நீ புத்தி உள்ள ஸ்திரீ அல்ல. இன்னைக்கு ஒரு புருஷன் தள்ளாடுற நிலைமைக்கு உண்டாக்கிட்டேன்னா அதுக்கு மெயின் காரணமே நீ தான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றால் நீ ஞானமாய் உன் பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்கணும், புருஷன் மேலே கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு காரியத்தையும் நீ கவனமாக இருக்க மாட்டேன், எல்லா இடத்துலையும் உன்னையே மெச்சுக்குவ. அப்புறம் எப்படி குடும்பம் வளரும்? எப்படி குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்?
யோசிச்சு பார்த்தீங்களா? குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் கவனம் செதறும் பொழுது, உங்களுடைய கண்ணோக்கம் தவறும் போது, உங்களுடைய கிரியைகள்லாம் மாறும்போது, அந்த எண்ணங்கள், கிரியைகள், இந்த கணத்துக்குரிய அந்த காரியங்கள் உங்களை விட்டு வெளியே போகும்போது எல்லாமே வெளியே போயிடும். ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கி அநேக பெண்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்களும் சில இடங்களில் தவறுறாங்க. இதுக்கு மெயின் காரணமே ஸ்தோத்திரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள தன்மை இல்லாதனால தான். சில பேர் பயங்கரமாக சாபம் பண்ணுகிறாங்க. புருஷன் மனைவிக்குள்ளே பயங்கரமாக சாபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமே கிடையாதுங்க. குடும்பமே கிடையாது. எப்போ பாரு சாபம். சோத்துறேன். புருஷனை கேட்டால் அவன் செத்து போகணுங்கிறான். சோத்துறேன். மனைவியை கேட்டால் சோத்துறேன். அவன் ஒரு வகையில் அவன் சாபத்தை போட்டு குவிக்கிறான். ஆக மொத்தத்தில் 2 பேரும் போடுற சாபம் எங்கே போகுன்றிய? பிள்ளைங்க தலையில் வந்து விழும். இப்போ பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாதிச்சு வைக்கிறாங்களாம். சொத்து சாபத்தை சம்பாதிச்சு 2 பேரும் மாறி மாறி சாபத்தை போட்டு பிள்ளைங்க தலையில் குளிச்சு வைக்கிறது. ஏன்னா பிள்ளை காலத்தில் இந்த சாபத்தெல்லாம் அனுபவிக்கட்டும். ஒரு சொத்து வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வீடு ஆஸ்தி வைக்கல, வீட்டில் சாபத்தை தான் குவிச்சு வைக்கிறாங்க பெற்றோர்கள். 2 பேரும் போட்டுக்கிற சண்டையில் அவன் மாறி மாறி போட்டுக்கிற சாபம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது வெளியெல்லாம் எங்கேயும் போகாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்கள அது தொடரும். உன் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் தானே இருப்பாங்க. அப்புறம் அது என்ன செய்யும்? அந்த பிள்ளைகளை தான் தொடரும். நல்லா போடுங்க, நல்லா மனசு நிறையா போடுங்க. சோத்துற போட்டு போட்டு சாபத்தை குவிங்க. அந்த பிள்ளைங்க தலையில் விழட்டும். கண்ணுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை நீ பார்த்து என்ஜாய் பண்ணு. வேற என்ன பண்ணுறது? சோத்துற எவ்வளோ சொன்னாலும் விளங்காத ஜென்மங்கள். சோத்துற விளங்காத ஜென்மங்கள். எதுக்கெடுத்தாலும் சாப வார்த்தைகள். வாயை திறந்தாலே ஐயோ பயங்கர அசுத்தமான வார்த்தைகள். ஒரு குடும்பத்தில் ஸ்தோத்திரம் எப்படி பேசணுன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி எப்படி பேசணுங்கிற அந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? குடும்பத்தில் போனால் சரியாயிடுவான், குடும்பத்தில் போனால் சரியாயிடுவான்னு சொல்லி கொண்டு போய் எவனையாவது எவன் தள்ளியாவது கட்டிடுறது. கட்டி கடைசியில் பாருங்கள், அவன் பாடுபட்டு குடும்பம் வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒன்றும் நடக்கலை. எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்குது. சோத்துறேன். ஆமாம், என்னைக்கு சோத்துறேன் நம்ம ஆரம்பத்தில் எப்படி குடும்பத்தை துவங்குறோமோ அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கா. அது அந்த மாதிரி ஓடுறதே சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இடையில வேறு பிரச்சனை எதுவும் வராமல் அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்க, அதே பெரிய அதிசயம்தான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்கள் ஸ்தோத்திர சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரன். அந்த பொண்டாட்டிமார்களை ரொம்ப பேச விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். புருஷர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருங்க. சில பேர் குடும்பமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு மாமியார் கட்டுப்பாட்டுக்குள்ளே, சில இடங்களில் சபையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே, சில இடங்களில் அவங்க முன்னோர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். கட்டுப்பாடே இல்லாத சில குடும்பம்லாம் இருக்குது. அதுதான் பிரச்சனைக்குரியது. அங்கே மாமனும் இருக்க மாட்டான், மாமியார் இருக்க மாட்டாங்க. இந்த குடும்பம் என்றைக்கும் சாபத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசி 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 சாபத்தை கூச்சி வச்சுக்குவாங்க. ஏற்ற வேலையில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து விழும். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சொத்து சேர்த்து வைக்காட்டாலும், பெரிய பெரிய மாடி வீடு கட்டி வைக்காட்டாலும் அவங்க சாபத்தையாவது சேர்த்து வைக்கிறாங்களே. வேறு என்ன பண்ணுறது? சோத்துறேன். அந்த பிள்ளைகள் மேலே விழுமேங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் பேசிட்டே இருப்பாங்க பாருங்கள். மேலே மேலே புருஷன் பேசுனா இவங்க பேசுறது, இவங்க பேசுனா புருஷன் பேசுறது. சோத்துறேன். இந்த மாதிரி மாறி மாறி பேசி பேசி இந்த மாதிரி குடும்பங்களை அழிவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிற சில புருஷ மனைவிகள் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. சோத்துறேன். இப்போ பாருங்கள், அவள் பிள்ளைகள் அந்த தாயை, அந்த குணசாலியான பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். படிக்க பார்க்கலாம். 28 படிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறாங்க. அதான் பாருங்க, பிள்ளைகள்லாம் எழும்பி அவளை பாக்கியவதின்றாங்க. சோத்துறேன். எந்த பிள்ளையாவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா? எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களை எழும்பி காலமே எழும்பி எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களை பாக்கியவதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்களா? சொல்கிறாங்களா? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்களா? எங்கள் பெற்றோர் எனக்கு பாக்கியவதி, என் அம்மா எனக்கு பாக்கியவதி சொல்ல முடியுமா? சோத்துறேன். ஏதோ பைபிளில் தானே பாஸ்டர் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வர முடியுமா? சோத்துறேன். கொண்டு வரதுக்கு தான் பைபிளில் வச்சுருக்குறாங்க. அதுலேருந்து படிக்கிறதுக்கு தான் நமக்கு சர்ச்சை கொடுத்துருக்காங்க, பைபிளை கொடுத்துருக்காங்க. அடுத்த புருஷன் சொல்கிறான், அவள் புருஷன் அவளை பார்த்து, அப்பா அநேக
பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டுப்பா. ஆனாலும் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அவளை புகழுகிறான். அல்லேலூயா. அவளை புகழுகிறான். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். மேற்பட்டவள், எல்லாருடைய மேற்பட்டவள், எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பயங்கரமான புகழ்ச்சி. யோசிச்சு பாருங்க. நல்ல புகழ்றான். அல்லேலூயா. புகழ்றான். அப்ப ஸ்தோத்திரம். அந்த புகழ்ச்சிக்குரியவளாய் இன்னைக்கு அந்த குணசாலியான பெண் காணப்படுகிறாள். ஸ்தோத்திரம். பாருங்கள், தேசத்துல இன்னைக்கு புருஷனுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு இந்த குணசாலியான பெண்ணால தான். ஸ்தோத்திரம். வந்த செல்வங்கள் குணசாலியான பெண்ணால தான். இது வந்த பேரு புகழ் எல்லாம் அந்த குணசாலியான பெண்ணு தான். கடைசியாக அந்த குணசாலியான பெண் எப்படி இருக்கிறா இருப்பாங்க, அவன் எப்படிப்பட்டவளாம். ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்றாங்க, 30ஆம் வசனம் படிங்க. சௌந்தரியமும் வஞ்சனையும் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். ஆமா. இப்ப கடைசியா பார்த்தா இவன் யாரு, எங்கிருந்து வந்தவன் பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணா. ஸ்தோத்திரம். இந்த குணசாலியான பெண்ணு எவன்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, கடைசியா ஒன்று முடிக்கிற போது சாலமோன் முடிக்கிறாரு. அவன் எப்படிப்பட்டவனா, அவன் குணசாலியான பெண்ணு மாத்திரம் இல்லை, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவள். முடிச்சிட்டாரு பாருங்க. கடைசியா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கடைசியில வந்து முடிக்கிறான், அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள். அல்லேலூயா. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் புகழ கடவது. இன்னைக்கு அவரை புகழ்றாங்க. இன்னைக்கு உலகம் முச்சூடும் இந்த 31வது அதிகாரத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் முச்சூடும் புகழ்றாங்க. உங்களை யார் புகழ போறா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை யார் புகழ போறா? உங்களை புகழ்றாங்களா? அல்லது ஸ்தோத்திரம் உங்களை புகழ்ச்சியை சொல்லாம பலவிதமான அபாண்டமான வார்த்தைகளை சொல்லி சாபத்தை போட்டு திட்டுறாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காலமே 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகளிலே 1 to 9 வசனங்கள் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையாகவும், 10 to 31ஆம் வசனம் வரை ஆண்டவரே குணசாலியான ஒரு பெண்ணை குறித்து வர்ணிக்கப்பட்ட ஆண்டவரே வர்ணையாகவும் இருக்கிறது. அதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படி கிருபை தந்தீர். நல்ல ஒரு சகோதரி குறித்து பேசணும். ஆனாலும் அந்த சகோதரி கடைசியில் யார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்று சொல்லப்பட்டது. நாங்களும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் அணைந்து கொள்ளும். குடும்பங்களை நடத்துகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை புருஷன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாக உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைகள் யாவி நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.